அன்பின் உள்ளங்களே, என்னதான் நடந்தாலும் உள்ளத்துல படுறத நாம பேசிடணும், அதையே பண்ணிடணும். சமயங்கள்ல பேசுவது வேணுமாக இருந்தால் புத்தி சாதுரியமாக இல்லாது போகலாம். ஒரு கூட்டத்தில் நாம் ஒரு காரியம் பேசுவோமாக இருந்தால் அந்த காரியத்தின் நிமித்தம் மக்கள் நம்மை இழிவாக கருதக்கூடும். ஒரு வேளையில நாம அவர்களது நகைப்புக்கு ஆளாகக்கூடும். ஆகவே பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கவனித்து பேசணும். ஆனாலும் பேச நினைப்பத சந்தர்ப்பம் பார்த்து பேசிடணும். எது சரி அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு தோணுதோ அதை பேசிடணும். அது போலதான் எது சரி அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு தென்படுதோ அதை நாம பண்ணிடணும். நாம யாருக்குமே பயப்பட வேண்டியது கிடையாது. நாம பயப்பட வேண்டியது தெய்வத்திற்கு. ஏன்னா நாம இறுதியில கணக்கு கொடுக்க வேண்டியது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது, அந்த தெய்வத்துக்கு தான். ஆகவே அவருக்கு முன்னாடி நாம நீதிமான்களாக இருந்து விட்டால் போதும். இன்னைக்கு ஆண்டவர் தாமே நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், நீதிமான்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் விண்ணரசுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம ஆண்டவரது அரசுக்கு உரியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பேச்சிலும் செயலிலும் நாம நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய மனசுக்கு எது சரி அப்படின்னு சொல்லி படுகிறதோ அதை நாம பேசுவதும் செயல்படுத்துவதும் நம்முடைய கடமையாகும். இத நான் சொல்லுகின்ற வேளையில மனசு அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மனசு எப்பேற்பட்ட மனசாக இருக்கணும் அப்படி என்பதையும் சொல்லிடுறேன். இந்த மனசு சாதாரண மனசாக இருந்தால் போதாது. This conscience should be a well-formed conscience. அதாவது நம்முடைய மனச்சாட்சி இருக்கிறது அல்லவா, அது நல்லபடியாக உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நீதி நேர்மை எது அப்படின்னு சொல்லி தெரிந்து அறிந்து உருவாக்கப்பட்ட மனசாக இருக்கணும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் தெய்வம் இந்த உள்ளத்தில் குடியிருந்தால், தெய்வம் ஒரு சூழ்நிலையில எப்படி முடிவெடுப்பாரோ, எப்படி நம்மை முடிவெடுக்கும்படி தூண்டுவாரோ, அப்பேற்பட்ட சிந்தையோடு நாம் பேசவும் செயல்படவும் முன்வர வேண்டும். அப்படி நாம நடந்து கொள்வோமாக இருந்தால் நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். 100% இந்த உள்ளம் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக இருப்பது கிடையாது. அன்றாட சிக்கல்களினால் சூழ்நிலைகளினால் இந்த உள்ளம் அப்பப்போ கரைப்படுவது உண்டு. அப்படி கரைப்படுகின்ற வேளையிலெல்லாம் அந்த கரையை நாம் நீக்கிவிடணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்கணும். நாம மன்னிப்பு கேட்கின்ற ஒவ்வொரு தருணமும் நமக்கு மன்னிப்பு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கின்றார். நாம் மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் அவர் மன்னிப்பை மாத்திரம் அல்ல, அவர் தெய்வம் அல்லவா, மன்னிப்போடு சேர்த்து அவர் தன்னுடைய கிருபையையும் கொடுப்பார். கிருபை எதற்கு தேவை தெரியுமா? வேதத்துல பவுல் அப்போஸ்தலன் தன்னால் சில காரியங்களை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கின்றான். அப்பொழுது தெய்வம் சொல்லுகின்றார், கவலைப்பட வேண்டாம், உன்னால் முடியாத காரியங்களை கூட முடிய பண்ணும்படிக்கு என்னுடைய கிருபை உன்னோடு இருக்கிறது, என்னுடைய கிருபை என்னுடைய அருள் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை அந்த அருளை ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்போடு சேர்த்து நமக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவற்றை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். இன்னைக்கு வாசகத்துல எரேமியா பேசிய பொழுது அங்கே நின்ன ஜனங்கள் எல்லாரும் அவரை கொல்லும்படியாக திட்டம் போட்டார்கள். எரேமியா சொன்னார், நான் இங்கே பேசுவது என்னுடைய வார்த்தைகள் கிடையாது, தெய்வத்தின் வார்த்தைகள். இதற்காக என்னை கொல்லப் போகின்றீர்களா? காரியமில்லை. ஆனால் ஒன்று, என்னை நீங்கள் கொன்று விட்டால் என்னுடைய இரத்தத்தின் பழி உங்க அத்தனை பேர் மீதும் விழுந்துவிடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எரேமியாவை காப்பாற்றினார் அல்லவா? அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம் கூடாக இருந்து
பேசக்கூடிய காரியங்களை நாம் பேசுவோமாக இருந்தால், அவர் நம்மை உந்தி தள்ளி செயல்படும்படியாக அவர் கட்டளையிடக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்துவோமாக இருந்தால், இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீரின் சிகரங்களை தொற்றுக்கொள்ள, வாழ்விலே மகிழ்வின் உச்சங்களை சிகரங்களாக தொட்டு நிற்போம். ஆமென்.